நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட சொல்றாங்க அப்படின்னா, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படியாக ஆண்டவர் இந்த நாளில நீயும் பார்த்து சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படியாக நம்ம என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு சொல்லி இந்த நாளில ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்? அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசை எதிர்த்து நிற்க, சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் ராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. கடைசி நாள்ல நீங்க ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற நீங்க பிரச்சனையை பாக்குறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி பிசாசு போராடுகிறத யாரும் என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க மனைவியாலதான் பிரச்சனை, உங்க பிள்ளைகளாலதான் பிரச்சனை, உங்க கணவனாலதான் பிரச்சனை, இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவர்களாலதான் பிரச்சனை, இல்ல அக்கம் பக்கத்தினவர்களாலதான் பிரச்சனை, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்களாலதான் பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அவங்களுக்கு பின்னாடி இருந்து போராடுகிற ஆவியினால வருகிற பிரச்சனை. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல பிரச்சனை நினைக்கிறீங்க. சரிதான், பிரச்சனை தான். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்து போராடுகிற ஆவியினால பிரச்சனை. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ மனுஷனுக்கு நமக்கும் போராட்டம் இல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லைன்னு சொல்லும் போது மனுஷன் போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற ஆவிகளோட தான் போராட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும். அப்ப சர்வாயுத வர்க்கங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஹல்லேலூயா. சத்தியம்னா என்ன? ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர் தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டாதான் பிசாசை எதிர்க்கிறவர்களா நிற்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் இது. சர்வாயுத வர்க்கத்துல முதல் பாயிண்ட் நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அப்பதான் உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், உங்க பாவங்கள் எல்லாம் அப்பதான் மூடப்படும். அப்படி ஏற்றுக்கொள்ளலன்னா பிசாச உங்களால ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்ப இயேசு கிறிஸ்து நீதியை நடப்பிக்கிறவர். அப்ப அவரை போலயே நம்ம நீதியை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ மார்க்கவசமா அதுதான் நமக்கு நம் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களோ மனமடிவுகளோ போகாதபடிக்கு எது பாதுகாத்துக்கொள்ளும்? அவரை போலவே நீங்க மாறும் பொழுதுதான், அவரை போலயே நீங்க பரிசுத்தரா இருக்கும் பொழுதுதான், அவரை போலயே நீங்க நீதியை நடப்பிக்கும் பொழுதுதான் இந்த இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கரைகளோ, தேவையில்லாத காரியங்களோ, தேவையில்லாத மனமடிவுகளோ உள்ள போய் உங்களை சோர்வடையாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அது சோர்வில்லாதபடிக்கு இருக்கும் பொழுதுதான் நீங்க பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். அப்போ கிறிஸ்தவர்கள் சண்டைக்காரர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்கன்னா நீங்க சண்டைக்காரர்களா இருக்க மாட்டீங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. சமாதானம் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச. அப்போ
அந்த பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை? சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தை தொடுத்தவர்களா நீங்க இருந்தாதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ போய் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க பிசாசை எதிர்க்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு கிடந்தீங்கன்னா, சண்டை இந்த மாதிரியான காரியங்கள்லாம் யாருடைய குணாதிசயம்? பிசாசனுடைய குணாதிசயம். அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. அல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்டு, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள்னு சொல்லி வசனம் இப்படியா சொல்லுது அல்லவா? அப்ப சமாதானம் பண்ணாதவங்க யாரு? பிசாசனுடைய பிள்ளைகள்னு சொல்லி இவ்விதமா வசனம் சொல்லுது. அப்ப சமாதானத்துக்குரிய ஆயத்தம் உங்களிடத்துல இருக்கும் பொழுது நீங்க பிசாசை எதிர்க்கக்கூடிய ராணி உள்ளவர்களா இருப்பீங்க. அப்ப இதுவும் ஒரு சர்வாயுத வர்க்கம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளத்தக்கதாய், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளத்தக்கதாய். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுதுதான் அங்க என்ன நடக்குது? பொல்லாங்கன் ஏய்கிற அக்னி அஸ்திரங்கள் உங்களை என்ன செய்யாது, அது உங்களை பாதிக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா. பொல்லாங்கன் ஏய்கிற அன்புகள். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணாலும், யார் உங்களுக்கு விரோதமா ஏவல் பில்லி சூனியங்கள் பண்ணாலும், இல்ல யார் உங்களுக்கு விரோதமா என்ன காரியங்கள் அவதூறு பேசி உங்க பேரை நாரடிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய காரியம் ஜெயிக்காது. ஏன்னா ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாசமா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறாரு. நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தை மாத்திரம் பிடித்து கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது பொல்லாங்கன் ஏயும் அம்புகள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் ஹல்லேலூயா மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கோ நல்லா பைபிள்லாம் பயங்கரமா நான் வாலிப பிள்ளையில நல்லா வாசிச்சேன், நல்லா ஜெபம்லாம் பண்ண, ஆவில பயங்கரமா ஜெபிப்பேன், இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன்னு பழைய பாட்டை பாடிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆதி நாட்கள்ல நீங்க பெற்ற அந்த ரட்சிப்பு உங்களிடத்துல இருக்கிறதான்னு சோதித்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சோதித்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கிறது. ரட்சண்யம் என்னும் தலை சீரா, எப்பொழுது ரட்சண்யம், ரட்சிப்பு என்கிற அந்த கிரீடம் உங்க தலையில இருக்குதான்னு அடிக்கடி நீங்க சோதித்து பார்க்க வேண்டிய காலமா இது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பிசாசை எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வேத வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ உங்களுக்குள்ள வசனம் இருந்தாதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லி ஏசப்பா இப்படியா சொல்றாங்க. அப்போ என்னென்னலாம் இருக்கணும்? சத்தியம் இருக்கணும், அதாவது ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது பரிசுத்தத்துல அவரை போல நீதிய நடப்பிக்கணும், சமாதானத்துல இருக்கணும், சண்டைக்காரங்களா இருக்கக்கூடாது. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடயம் இருக்கணும். ரட்சிப்பு எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல வேத வசனம் நமக்குள்ள நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் வேத வசனத்தை பட்டயம்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மத்தேயு எடுத்துக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருந்த ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆவியானவர் என்ன செய்யறாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு கூட்டிட்டு போறாரு? பிசாசுனால சோதிக்கப்படுவதற்காக கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. அப்ப பிசாசு ஆண்டவரை பார்த்து கேக்குறான்,
இந்த அப்பமெல்லாம், இந்த கல்லெல்லாம் என்ன செய்யுங்க, அப்பமாகும்படியா நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனத்தினாலே பிசாச என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அப்ப பிசாசு என்ன சொல்றான், கல்லெல்லாம் அப்பமாகும்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவரு வசனத்தினாலே திருப்பி அடிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கங்களை சரியா பிடித்து கொள்ளணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா.